நிறுத்துங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஏடிஎம் இது தெரியாம யூஸ் பண்ணாதீங்க, இல்லனா உங்க பேங்க் வந்து மணி டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நியூ பேங்கிங் ரூல்ஸ் 1st ஏப்ரல் 2025 ல இருந்து வரப்போகுது. சோ உங்ககிட்ட இருக்கிற மிச்சத்தையும் ஷாப்பிங் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஏடிஎம் யூஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி 7 மெயின் அப்டேட் இருக்கு. கண்டிப்பா நீங்க ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க கடைசி ஒன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல் விஷயம், நம்பர் ஆஃப் ஃப்ரீ ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ் வந்து வேற பேங்க்ல இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா மெட்ரோ லொகேஷன்ஸ்ல 3 டைம்ஸ் தான் பண்ண முடியும் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம வந்து கவுச் விட்டுட்டு நம்மளோட ஏடிஎம் வந்து எந்த பேங்க்ல இருக்கோ அதை போய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் இந்த வித்ட்ராவல்ஸ்ல இன்டர்சேஞ்ச் ஃபீல நமக்கு வந்து வராது. அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்தது மினிமம் பேலன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒரு அக்கௌண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ, பிஎன்பி, கேனரா இந்த மாதிரி வங்கிகளுக்கு எல்லாமே வந்துட்டு வேரி ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த லொகேஷன் இருக்கீங்க அதை பொறுத்து, ரூரலா, அர்பனா, செமி அர்பனா. அதுக்கப்புறம் பெனால்டிஸும் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை ஹோல்ட் பண்ணலனா. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு பேலன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நிறைய பேலன்ஸ் இருந்தா நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். மூணாவது விஷயம், ஒரு செக் 5000 ரூபாய்க்கு மேல நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் பே சிஸ்டம் மூலமா கன்ஃபார்ம் பண்ணப்படும். செக்குடைய நம்பர் என்ன, அமௌண்ட் என்ன, இதெல்லாமே நம்ம ஃப்ராட் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக ப்ராசஸிங் முன்னாடி இதெல்லாம் செக் பண்ண போறாங்க. ஸ்டார்டிங் ஏப்ரல் 1, 2025 மேஜர் பேங்க் வந்து அவங்களுடைய கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸையும் சேஞ்ச் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.